ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. இன்றைக்கி என்னுடைய காலை ரொட்டீனோட இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்க போகிறேங்க. காலையில் பாருங்கள், வாழைக்காய் சிப்ஸும் கீரை சாம்பார் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். ரேஷ்மாக்கு வந்து சாப்பாடு கட்டுறதுக்காக. காலையில் இப்படி தான் என்னுடைய சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிடுறதுங்க. காலையிலே சமைச்சிடுறது. ஏன்னா மதியானம் லஞ்ச் வந்து நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் நான் ரெடி பண்ணி தரேன். இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரையை வந்து முந்தின நாளே ஒரு துணியில் வந்து சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி நீங்கள் சுற்றி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து முருங்கைக்கீரையை ஆஞ்சி எடுத்துடலாம். அதனால் நான் அப்படி தான் முருங்கைக்கீரையை மதியானம் தான் செய்ய போகிறேன். ரேஷ்மாக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆரஞ்சு பழத்தை தான் நான் வந்து ரேஷ்மாக்கு வச்சுருக்கேங்க. அவ்வளோதான். அவளுக்கு சாப்பாடு கட்டியாச்சுனாலே பெரிய வேலை இது தான். சாப்பாடு கட்டி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறது தான். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரிப்பன் பகோடா தாங்க. ரிப்பன் பகோடாக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஜாஸ்தி செய்யணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே டபுளாக சேர்த்துக்குங்க. நம்ம வீட்டில் எப்போயுமே அரிசி மாவு இருக்கும். ஒரு முறுக்கு செய்யணுன்னா டக்குன்னு வந்து இந்த மாதிரி ரிப்பன் பகோடாவை ரொம்ப சுலபமாக செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவில் 1/2 கப் கடலை மாவு. நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதுதாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்காதுன்னா மிளகாய்த்தூளை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சூடான எண்ணெயை சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு நல்லா ரிப்பன் பகோடா நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாங்க. எப்பயுமே நீங்கள் முறுக்கு செஞ்சுருப்பீங்க. இந்த ரிப்பன் பகோடா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே அரிசி மாவு இருக்கும், கடலை மாவு இருக்கும், பொட்டுக்கடலை இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாவது எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வெளியே போய் வாங்கவே மாட்டீங்க. நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாமே அப்படின்னு நம்ம கண்டிப்பாக செய்கிறதுக்கு தோணும். இப்போ பாருங்கள், மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கா, நான் எப்படி வந்து கலந்து எடுத்துக்கிறோனோ இதே மாதிரி நீங்கள் பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இப்போ கரெக்டாக வரும் நமக்கு வந்து ரிப்பன் பகோடா. இப்போ நான் வந்து அதுக்குரிய அச்சு எடுத்துக்கிறேன். நம்ம முறுக்கு அச்சில் சேர்த்துக்கலாங்க. எல்லாரோடைய முறுக்கு அச்சிலையும் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரிப்பன் பகோடா அச்சு, அதை நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து ஏற்கனவே காய வச்சாச்சு. கரெக்டான மிதமான சூடில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சுட்டு நம்ம புளியும் போது தீஞ்சிரும். அதனால் மிதமான சூட்லேயே நம்ம வந்து புளியலாங்க. இப்போ பாருங்கள், நான் அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அச்சில் சேர்த்துட்டு கலந்துட்டு எல்லாத்துலேயும் தடவிட்டு நம்ம வந்து மாவை உள்ளே சேர்த்தோன்னா நமக்கு மாவு வீணாகாமல் ஒட்டிக்காமல் நல்லா ஈஸியாக வரும். மாவும் புளியறதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு சுலபமாக புளியலாம். ரொம்ப இறுக்கமாக நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் ரிப்பன் பகோடா நல்லா வராது. இப்போ நம்ம எப்படி வேணாலும் நம்ம புளிஞ்சிக்கலாங்க. முறுக்கு புளியறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படணும். ரிப்பன் பகோடா புளியறது ரொம்ப சுலபமாக புளியலாங்க. இப்போ பாருங்கள், புளிஞ்சாச்சு. நல்லா சலசலப்பு அடங்கின பிறகு நம்ம அடுத்த சைடு திருப்பிக்கலாங்க. எல்லோரும் தீபாவளிக்கு வந்து கண்டிப்பாக முறுக்கு எல்லாம் ஸ்வீட்லாம் ரெடி பண்ணுவீங்க. அதோடு இந்த ரிப்பன் பகோடாவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சுலபமானது, ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. முறுக்கு சாப்பிட்றோமா, ரிப்பன் பகோடாவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் பசங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி 1 கப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு 1 கப்பில் நான் செஞ்சதுக்கே ஒரு செம்படம் வந்துச்சுங்க. எனக்கு ஒரு சின்ன செம்படம் ஃபுல்லாக வந்துச்சு. ரேஷ்மாக்கு டேரனுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து ரிப்பன் பகோடா சாப்பிட்டுட்ருக்கோன்னு அன்சிகா எங்களை பார்த்துட்ருக்குது. வந்து உட்காந்துட்ருக்குது. மழை பெய்யுது வெளியே. வெளியே வந்து மழை தூர ஆரம்பித்தனால உள்ளே ஓடி வந்துட்டாச்சு. உள்ளே வந்தோடனே ஸ்மெல் வருதுன்னு என்ன சாப்பிட்டாலும் அது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருங்க. பாருங்கள், நல்லா வெளியே வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஜிலு 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 ஜிலுன்னு இருக்குது. அதோடு இந்த ஒரு தூறல் மாதிரியே பெஞ்சிட்ருக்குதே தவிர அடித்து மழை பெய்யல. மழை பெஞ்சாலே உள்ளே வந்துட வேண்டியதுங்க. குளிருதுன்ட்டு உள்ளே வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம ரிப்பன் பகோடா வந்து சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இந்த ரிப்பன் பகோடாவில் வந்து நம்ம வந்து ஆப்ப சோடாவோ எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம கடையில் வாங்கும்போது பார்த்துருக்கீங்கன்னா, நான் வாங்கி சாப்பிட்ருக்கேங்க. அதிலலாம் வந்து ஆப்ப சோடா சேர்த்துருப்பாங்க. வாயெல்லாம் வெந்து போன மாதிரி ஆகிடும். ஆனால் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. 3 பொருள் தாங்க. நம்ம பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு, அரிசி மாவு. இதை நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் ரேஷ்மா டேரன்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டாங்க.
ரொம்ப சுலபமானது, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தாங்க. எல்லாராலையும் செஞ்சிடலாம் ஈஸியாக. நம்ம வந்து முறுக்கு மாவுனா மிஷினில் கொடுத்து அரைச்சி எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக அரிசி மாவு வச்சுருப்போம். எல்லா ரெசிபிக்கும் அரிசி மாவு தேவைப்படுன்றதுக்காக எப்பவுமே வச்சுருப்போம். சூப்பராக வந்திருக்கு, சூப்பராக வந்துருக்குது. இந்த ரிப்பன் பக்கோடா இப்போ அன்சிக்காக்கு வேணுமாங்க. இங்கே பாருங்கள், இப்போ அன்சிகா பாருங்க ரிப்பன் பக்கோடானா கண் சாப்பிடுது பாருங்க. இதுக்கு எப்போதான் முறுக்கு முறுக்குன்னு போட்டால் மட்டும் அங்கே சாப்பிடும். தேடுது பாருங்க வேற ஏதாச்சும். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி பண்ணியாச்சு. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரிப்பன் பக்கோடாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. டேஸ்ட்டு வேறு லெவலு. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஸ்வீட் ஐட்டம்லாம் நிறையா போட்டிருக்கோங்க. அதெல்லாம் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக தீபாவளி ஸ்வீட்டுன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அதை வீடியோ எண்டில் கொடுக்குறோம். அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து இந்த தீபாவளிக்கு அதில் பிடிச்ச ஸ்வீட்டெல்லாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய பெரிய லைக் எனக்கு கண்டிப்பாக வந்து கொடுங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு ஹாப்பியாகவும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். என் சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு குக்கிங் வித் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.